Hello guys, welcome to my channel. Today என்ன பார்க்க போறோம்னா difference between commercial soap and handmade soap. First commercial soap பத்தி பார்க்கலாம். Commercial soapல இருக்கிற main ingredients என்னன்னா SLES, அதோட full form sodium lauryl sulfate, paraben, sodium sulfate, sodium hypochlorite, hydrogen peroxide, synthetic color, synthetic fragrance. இதுதான் main ingredients commercial soapல. ஸோ இதனால வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இரிட்டேஷன், ஒயிட் பேச்சஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SLESங்கிறது ஒரு ஃபோமிங் ஏஜென்ட். பாராபென்ஸ் வந்து அந்த சோப்பு வந்து லாங் லைஃப் வர்றதுக்காக அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் சல்ஃபேட் அந்த சோப்பு வந்து திக்னஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக அந்த சோடியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் ஹைப்போக்ளோரைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கணும் சோப்பு அப்படிங்கிறதுக்காக அந்த சோடியம் ஹைப்போக்ளோரைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. சிந்தட்டிக் கலர் அண்ட் சிந்தட்டிக் ஃப்ரேக்ரன்ஸ். சிந்தட்டிக் கலர் சொல்கிற மாதிரி ரெட்டு, க்ரீன் அந்த மாதிரியெல்லாம் வருது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் சிந்தட்டிக் கலர் மூலிமா வருது. ஃப்ரேக்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பர்ஃப்யூம். நெக்ஸ்ட் நாம ஹேண்ட்மேட் சோப்ஸை பற்றி பார்க்கலாம். ஹேண்ட்மேட் சோப்ஸில் இருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் லைவ் வாட்டர், ஆயில். இந்த 3 பொருளை வச்சு மட்டுமே ஒரு சோப் செஞ்சிடலாம். பட் அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் சேர்த்தணுங்கிறதுனால மல்டி ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் செசமி ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அவகேடோ ஆயில், இந்த மாதிரி ஆயில்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த சோப்பை இன்னும் லக்ஸூரியஸா செய்யணுங்கிறதுனால பட்டர்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஷியா பட்டர், கோக்கும் பட்டர், கோகோ பட்டர்னு இந்த மாதிரி மல்டி வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஸ் இருக்கு. இந்த ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் மட்டுமே போதும், நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு வெறும் ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பத்தாது, நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் கியூர் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் ஹெர்ப் பவுடர், ஃப்ரூட் பியூரி, வெஜிடபிள் பியூரி, மில்க் எல்லாம் ஆட் பண்றோம். இதனால ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்கும், ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகி பிரைட்டா இருக்கும், ஸ்கின் செல் க்ரோத் ஆகும். இதுல எந்தவித ஹார்ஷ் கெமிக்கல் ஆட் பண்றது இல்லை, உங்க ஸ்கின்னும் ஹெல்தியா இருக்கும். ஸோ உங்களுக்கு கமர்ஷியல் சோப் அண்ட் ஹேண்ட்மேட் சோப் பத்தி டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ இந்த 2 சோப்ல எந்த சோப் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.